கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது, பெரிய அளவில் வந்து எய்ம் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது, குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4 11 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தாய் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். 5 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய அலைச்சல்கள், நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி சிறப்பான வேலை விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள சின்ன ஒரு டென்ஷன்ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலனா அவங்க வெளியூர் ஒரு 2-3 நாள் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து நைட்டெலாம் தூங்காமல் புலம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் காமாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு மனசை வந்து சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அதுவும் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.